அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பானவர்களே, கண்ணியத்திற்குரியவர்களே, நம்முடைய உலகத் தோழர்கள் நம்மோடு ஈமான் கொண்டவர்களாக, இறை நம்பிக்கை உள்ளவர்களாக இருந்தால் நல்லது. ஈமான் கொள்ளாமல், இறை நம்பிக்கை இல்லாமல் நம்முடன் தோழர்களாக இருப்பவர்கள் நம்மையும் ஈமானை இழக்கச் செய்து விடலாம். ஆகவே அவர்கள் விஷயத்தில் நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். நல்ல நண்பருக்கு உதாரணம், கஸ்தூரி வியாபாரியோடு உறவு கொண்டவர் போல. அவருக்கு அது கிடைக்கவில்லை என்றாலும் அதனுடைய வாசனை அவர் நுகரலாம். கெட்ட நண்பர்களுக்கு, கெட்ட தோழர்களுக்குரிய உதாரணம், கொல்லுப்பட்டறையில் இரும்பு துருவை அகற்றுவதற்காக கொல்லரோடு நாம் கொண்டிருக்கும் அந்த நட்பு. அதிலிருந்து வெளியாகும் பொறிகள் நம்முடைய உடைகளை கரித்து விடலாம். இவ்வாறு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நட்புக்கு இலக்கணம் சொன்னார்கள். உலகத்திலே ஒருவன் அல்லாஹுவையும் இறுதி நாளையும் நம்பாமல், அல்லாஹுவையும் இறுதி நாளையும் உறுதியாக நம்பியவனோடு தோழனாக இருந்தான். அவன் எப்படியாவது இவனை வழிகெடுத்து விட நாடினான். அவர்கள் சொர்க்க சூளையில் பேசிக்கொண்டிருப்பார்கள் என்று அல்லாஹ் கூறுகிறான். 37வது அத்தியாயம் 50வது வசனம் முதல். فَأَقْبَلَ بَعْضُهُمْ عَلَى بَعْضٍ يَتَسَاءَلُونَ. அப்பொழுது அவர்கள் ஒரு சிலரை முன்னோக்கியவாறு பேசிக்கொண்டிருப்பார்கள் சுருக்கத்தில். அப்பொழுது அவர்கள் கூறுவார்கள், قَالَ قَائِلٌ مِّنْهُمْ إِنِّي كَانَ لِي قَرِينٌ. அவர்கள் ஒருவர், எனக்கு இம்மையில் உலக வாழ்க்கையில் உற்ற தோழன் ஒருவன் இருந்தான் என கூறுவார். அப்பொழுது அது மட்டும் அவர் கூற மாட்டார். யகூலு இன்னக லமினல் முஸத்திகீன் ஐதா மித்னா வ குன்னா துராபம் வ இலாமன் இன்னா லமதீனூன். மரணத்திற்கு பின் உயிர்ப்பிக்கப்படுவோம் என்பதை உண்மையென ஏற்பவர்களில் நிச்சயமாக நீயும் ஒருவனா என கேட்டான். நாம் இறந்து மண்ணாகவும் எலும்புகளாகவும் ஆகிவிட்ட பின் மீண்டும் நாம் உயிர் கொடுக்கப்பட்டு கூலி வழங்க பெறுவோமா, இது சாத்தியமா என்றும் கேட்டான். அவ்வாறு கூறியவனை நீங்கள் பார்க்க விரும்புகிறீர்களா என்று அந்த சொர்க்கவாசிகளிலே ஒருவர் கூறுவார். அவர் கீழே நோக்கினார். அவனை நரகத்தின் நடுவில் பார்த்தார். அப்பொழுது அந்த தோழனிடம் இந்த சொர்க்கத்துக்கு வந்தவர் சொல்லுவார், அல்லாஹ்வின் மீது சத்தியமாக என்னை நீ அழித்துவிட முற்பட்டாயே, என் இறைவனுடைய அருள் இல்லாதிருந்தால் நானும் நரகத்திற்கு கொண்டு வரப்பட்டவர்கள் ஒருவனாக இருப்பேன். ஆகவே அன்பானவர்களே, கண்ணியத்திற்குரியவர்களே, நம்பிக்கையிலே உறுதியுள்ளவர்களோடு நாம் உறவாட வேண்டும், தோழமை பாராட்ட வேண்டும். ஒரு நேரம் இல்லாட்டி இன்னொரு நேரத்திலே நாம் ஈமானை இழக்கக்கூடிய நிலைகள் ஏற்பட்டால் மறுமையில் பெரும் நஷ்டமடையக்கூடியவர்களாக ஆக்கிவிடுவோம். இறை நம்பிக்கையில் உறுதியுடையவர்களை தோழர்களாக ஆக்கிக் கொள்ள வேண்டும். அல்லாஹுடைய உபதேசத்தை, அர் ரஹ்மானின் உபதேசத்தை எவன் புறக்கணிக்கிறானோ அவனுக்கு அல்லாஹ் எவ்வாறு கூறுகின்றான் என்றால், எவனொருவன் அர் ரஹ்மானின் நல்லுபதேசத்தை விட்டும் கண்ணை மூடிக்கொள்வானோ, அதை பார்க்க மாட்டானோ, அதை பற்றி சிந்திக்க மாட்டானோ, அவனுக்கு நாம் ஒரு ஷைத்தானை ஏற்படுத்தி விடுகிறோம். அவன் இவனது நெருங்கிய நண்பனாகி விடுகிறான். இன்னும் அந்த ஷைத்தான்கள் இவர்களை நேரான பாதையிலிருந்து தடுத்து விடுகின்றன. ஆனாலும் தாங்கள் நேரான பாதையில் செலுத்தப்படுவதாகவே அவர்கள் எண்ணிக்கொள்கிறார்கள். எதுவரை என்றால், இறுதியாக அத்தகையவன் நம்மிடம் வரும்போது, அல்லாஹ்விடம் செல்லும் போது ஷைத்தானிடம், எனக்கிடையிலும் உனக்கிடையிலும் கிழக்கு திசைக்கும் மேற்கு திசைக்கும் இடையே உள்ள தூரம் இருந்திருக்க வேண்டுமே, எங்களை வழிகெடுத்த இந்த நண்பன் மிகவும் கெட்டவன் என்று கூறுவான். 43வது அத்தியாயம் 36 வசனத்திலிருந்து 38 வசனங்கள் வரை இந்த செய்தியை நாம் பார்க்கலாம். யார் அல்லாஹுக்கும் அவன் தூதருக்கும் கீழ்ப்படிந்து நடக்கிறார்களோ அவர்கள் அல்லாஹ்வின் அருளை பெற்ற நபிமார்கள், சித்தீக்கீன்கள், ஷுஹதாக்கள்,
உயர்த்தியாகிகள் சாலிகன்கள் ஆகியோருடன் இருப்பார்கள். இவர்கள்தான் மிக்க அழகான தோழர்கள் ஆவார்கள். அவர்கள் சிந்திக்கவில்லையா, நம் தூதராகிய அவர்களுடைய தோழருக்கு எவ்வித பைத்தியமும் இல்லை, அவர் பகிரங்கமாக அச்சமூட்டி எச்சரிக்கை செய்பவரை அன்றி வேறில்லை. அன்பானவர்களை, கண்ணியத்திற்குரியவர்களே, தோழமை பற்றி இன்னும் ஒரு தலைப்பு வரும் இன்ஷா அல்லாஹ். வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.